தீபாவளி வேற கொண்டாடுறது. இந்தியாவில் சில மூவிஸ் கான்ட்ரவர்சியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரிலீஸை பேஸ் பண்ணி வந்து இருக்கலாம், இல்ல படத்தோட ஸ்டோரியே கான்ட்ரவர்சியா வந்து இருக்கும். இதனால சில படங்களை அஃபிஷியலா பேன் பண்ணலாட்டியும் சென்சார் கொடுக்காம படம் ரிலீஸ் ஆகாம போயிருக்கு. இதுவுமே பேன் தான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் சிக்கப்பட்ட மூவிஸ்ல என்ன மாதிரியான கான்டென்ட்னால கான்ட்ரவர்சியில சிக்கி இருக்கு, இது தப்பா சரியாங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் முக்கியமான அரசியலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ரிலீஜியஸ்ல கான்ட்ரவர்சியலான மூவிஸையும் என்ன மாதிரியான ரிலீஜியஸ்ங்கிறதையும் வெளிப்படையா தான் சொல்ல போறேன். இதுக்காக நான் மதம் சார்ந்து சொல்ல போறேன்னு இல்ல. இந்த படங்கள் வெளியாகும் போது என்ன மாதிரி நடந்துச்சுங்கிற உண்மை சம்பவம் தான். பத்மாவத், மோஸ்ட்லி இந்த படத்தோட பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட பேரு பத்மாவதின்னு இருக்கணும். நிறைய கான்ட்ரவர்சியில் கிரியேட் ஆனதுனால பத்மாவத்னு மாத்தினாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எடுக்கலையே படத்துல காமிக்கப்பட்ட ராணியை தப்பா காமிச்சிட்டாங்கன்னு வந்து சொல்லி அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்களா, கல்ல விட்டெல்லாம் அடிச்ச கதை வந்து இருக்கு. ஒரு இஸ்லாமிய மன்னர் இந்து ராணி மேல ஆசைப்பட்டு அவரோட கணவரை கொன்னு அந்த பெண்ணை எடுத்துட்டு போறதான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை வந்து ஆக்சுவலா கான்ட்ரவர்சி. இதை எப்படி இந்த டைரக்டர் வந்து எடுக்கணும்னு முயற்சி பண்ணாரோ, ஆனா படத்தை ஒரு வழியை எடுத்து முடிச்சு படம் எடுக்கிற இடத்துலயே நிறைய சம்பவங்கள் ஆகி 5 படத்துல முக்கியமான சீக்வன்ஸை மாற்றி அமைச்சாங்க. அதுலேயும் ஒரு டான்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கல்ச்சர் பீப்புள்ஸ்லாம் அந்த டான்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க போல, அதை தப்பாக இந்த படத்தில் காமிச்சிட்டாங்கன்னு வந்து சொல்லி மொத்தமாக அந்த டான்ஸ் சீக்வன்ஸே மாற்றினாங்க. ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியலா அந்த டயத்துல இந்த படத்தை பேசினாங்க. படத்துல காமிக்கப்பட்ட பத்மாவதி ராணி மட்டும் இல்லை, அவங்க சில பேர் வழிபடுற கடவுளாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனைக்குரிய படமாக இருந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தவிர்க்கலாம், ஆனால் எடுத்து வெளியிட்டுட்டாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ப காஷ்மீரில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னுமே சண்டை வந்து இருக்குது. அது எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்னு வந்து சொல்லி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. படத்தில் ஆனால் ஒரு சார்பு இந்துக்களுக்கு மட்டுமே அந்த பிரச்சனை எந்த அளவு இருக்குங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குங்கிறத விஷயத்த காமிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இந்தியாங்கிறது வந்து இந்துக்கள் நாடு மட்டும் இல்லை, எல்லா மதமும் சேர்ந்த நாடு. பெரிய அளவில் கான்ட்ரவர்சியில் சிக்கினாலும் படம் ரிலீஸ் ஆனப்போ நார்த் சைடில் லீவெல்லாம் கொடுத்து தேட்டரில் போய் படத்தை பார்க்க சொன்னாங்க. மங்கி மேன் லிட்டரலி இது ஒரு ஹாலிவுட் படம். இந்தியாவில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆக வேண்டியது. தேவ்ங்கிற இந்தியன் ஆக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. யுனிவர்சல் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கேஸில் இருந்துச்சு. இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற போகிற நேரத்தில் சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய இந்துக்களுக்கான எதிராக இந்த படத்தில் வன்முறைகள் இருக்குன்னு வந்து சொல்லி, முக்கியமாக இந்த படத்தில் அனுமானை பற்றி ரெஃபர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மாஸ்க் மாதிரி வந்து இருக்கும், அதில் குரங்கு பொம்மையோட அந்த சாயல் வந்து இருந்துச்சு. அது அப்படியே அனுமானே குறிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதெல்லாம் சொல்லி இந்த படத்தை சென்சார் போர்ட் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. ஃபாரின்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வந்து நினைக்கிறேன். அங்கே நிறைய பேர் கொண்டாடினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக வந்து இருக்கும். லிட்டரலி ஜான்விக் மாதிரி புஷ் வந்து பண்ணாங்க. படத்தில் காமிக்கப்பட்ட தேவங்கிற ஆக்டர் லிட்டரலி நிறைய ஸ்டென்ட் சீக்வன்ஸாக ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணியிருந்தாரு. இந்தியாவில் நடக்கிற கல்ச்சர் வித்தியாசமான வைலண்டிக் கல்ச்சரோட மெர்ஜ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணி அன்அஃபிஷியலாக இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. விஸ்வரூபம் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு அப்புறம் எந்த படமும் இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியில் சிக்கப்படலை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கமல் அவர்கள் இந்த படத்தை நேரடியாக டிவியில் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால திரையரங்கள் சார்ந்த நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. படத்தை எப்படி நேரடியாக விட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய பேர் விட ஆரம்பிச்சிடுவாங்க, எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, நஷ்டம்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கலே. படத்தோட டீசர் ட்ரெய்லர் வருது, இன்னுமே கான்ட்ரவர்சியல் ஆகி படத்தில் இஸ்லாமியர்களை ரொம்ப தப்பாக வந்து காமிச்சிருந்துருக்காங்க, இல்லைனா காமிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி கமல் அவர்களுக்கு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணி தமிழ்நாட்டை விட்டு போகிறேன்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டார். படத்தோட பட்ஜெட் 100 கோடி. கமல் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருந்தார். உண்மை சம்பவங்களில் இருக்கிற நிறைய விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவரோட புனைப்பும் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு, கமல் அவர்கள் இந்த இடத்துல ஒன்று சொல்ல வருவார். படத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் வந்து இஸ்லாமியர்களை தப்பாக காமிக்கும் போது அங்கேயும் நல்லவங்க இருக்கிறாங்கிற விஷயத்த ஆணித்தரமாக இந்த படத்தில் சொல்ல வந்திருப்பாரு. என்னதான் இருந்தாலும் படம் சிக்கன கான்ட்ரவர்சிங்கிறது ரொம்ப பெருசு. பார்ட் 1 பார்ட் 2ன்னு வந்து சொல்லி வேற ரிலீஸ் ஆச்சு. கிங்டம் இந்தியா லெவலில் இந்த படம் கான்ட்ரவர்சியில் சிக்கலை, இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இந்த படம் சிக்கிருச்சு. இவங்க இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ஒரு ஊர் ஒரு இடத்த ஸ்ரீலங்கா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமை பீப்புள்ஸாக வந்து இருக்கட்டும், அங்கே இருக்கிற பேசுகிறவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தமிழ் பீப்புள்ஸ் மாதிரியே வந்து இருக்கும். அதுவும் சிலோன் தமிழர்களை குறிக்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக அதில் வில்லனாக காமிக்கப்பட்டவரோட பேர் முருகன் வந்து இருக்கும். முருகனுங்கிறது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி வழிப்படையாக வந்த விஷயம். இதை மாற்றுறதுக்கும் இதை இடைக்கும் நான் உள்ளே வந்து போகலை. ஆனால் இவங்க அந்த குறிப்பிட்ட நபரை அப்படி சொன்னதாக இருக்கட்டும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் இப்போ தெலுங்குல
காட் ஆஃப் வார்னு வந்து சொல்லி அதுலேயுமே வந்து இந்தி கடவுளுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருந்தாப்புல. ஸோ அவருடைய நோக்கம் என்னன்னு வந்து தெரியல. முருகன் பேர் வச்சு வில்லனாவும் காட்டுறாரு, அதே முருகன் படமும் எடுக்கிறேன் அதுவும் இந்தி கடவுள்னு சொல்றாப்புல. இவங்கள மாதிரி ஒரு சில பேர் பண்றனால தான் தென்னிந்திய சைடு தெலுங்கு, மலையாளம், தமிழ் வந்து சொல்லி பிரச்சனை வந்து உருவாகிட்டே இருக்கு. தி தாஜ் ஸ்டோரி உண்மையிலேயே தாஜ்மஹாலை கட்டினது யார் அப்படின்னு தேடிட்டு இருக்க ஒரு பர்சனோட கதை. ரியல் லைஃப்லயும் இப்படி ஒரு பர்சன் வந்து இருந்திருக்காரு. அவரும் போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு மன்னர் அது கோயில் மாதிரி வந்து கட்டி இருந்திருக்காரு. அதுக்கு மேலே தான் இப்போ தாஜ்மஹால் வந்து இருக்குது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்குன்னு வந்து சொல்லி நிறைய ஆதாரங்களை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணார். அது அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காங்க. விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லும்போது நிறைய இடத்துல அவர் அசிங்கப்படுறாரு. அதையுமே இந்த படத்தில் காமிக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு மன்னர் ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு அப்படின்னா இன்னொரு மன்னர் அந்த கோட்டையை வந்து தாக்கும்போது அதை ஆக்குப்பை பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது வழக்கம். அது எல்லா கட்டிடத்துக்கும் அப்படி நடந்தது வந்து இல்லை. ஆனால் தாஜ்மஹால் மேலே இப்படி ஒரு அலோகேஷன் வைக்கிறதுங்கிறது சரியா தவறாங்கிறதே எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்று. படத்தில் பேசப்பட்ட அரசியல் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி பார்க்க போனால் நிறைய இடத்துல நிறைய பில்டிங்ஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் பார்க்கும்போது எழுது. அர்ஜுன் ரெட்டி அன்கான்ட்ரவர்சியாக படம் இருந்தால் நார்மலான ஒரு படம் இருக்குங்கிறதுனால கான்ட்ரவர்சியாக எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கதையை வந்து எழுதுன மாதிரியே வந்து இருக்கும். ஒரு டாக்டர் படிக்கிற பையன், அவனுக்கு ஒரு மூளை இல்லாத மாதிரியும் அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணுவான். ஆங்கிரி பர்சன், ஆங்கிரி மூடர், ஆல்ஃபா மாதிரியான கேரக்டரை காமிக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ஆல்ஃபா மாதிரி கேரக்டர் காமிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பர்சன் செய்கிறது முக்கால்வாசி கரெக்டாக இருக்கும்போது தான் அவனை சுற்றி 4 பேர் வந்து வருவாங்க. இல்லாட்டி அவன் ஹீரோவாக வந்து இருக்க மாட்டான், அவன் வில்லனாக மாறி இருப்பான். அப்படி பார்த்தா அவன் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் ப்ராப்பரான ஒரு ஆல்ஃபாக்கான ஸ்டோரியாக வந்து இருக்கணும். அது அப்படியே இவங்க ஆல்ட்ரா மாற்றி ஒரு வில்லனுக்கு ஹீரோயிசம் எலமெண்ட்ஸை ஆட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த கேரக்டர் செம்ம கெத்தாக இருக்குது, பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு கான்ட்ரவர்சியான விஷயமே. ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரியெல்லாம் மோஸ்ட்லி வந்து இருக்க மாட்டாங்க. ஆங்கிள் யூசஸ் வந்து இருக்காது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் பேஷண்ட்ஸோட உயிர்க்கே ஆபத்து இல்லாமல் வந்து இருக்கும். இதனால இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில் சிக்கிச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகி படம் ஹிட்டும் ஆகிருச்சு. தி கேரளா ஸ்டோரி சில பெண்களை இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து காமிக்கிறாங்க. அவளோட மதத்தை என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறா, அவள் போதிக்கிற முறையை பக்கத்தில் இருக்க சில பெண்களுக்கு பிடிச்சி போயிடுது. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து முஸ்லீமாக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த கதையை ரொம்ப நாளாக கேரளாவில் சொல்லிட்டு தான் வந்து இருந்தாங்க. கண்டிப்பாக அதை படமாக எடுப்பாங்க நான் திங்க் பண்ணி பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி படமாக எடுத்து வச்சு நல்ல வேலை படம் பேனே ஆகிருச்சு. ஏன்னா அதை ப்ராப்பராக கூட சொல்ல முயற்சி பண்ணலை, ப்ரூட்டோலாக காமிச்சிருந்துருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் சிக்கப்பட்ட மூவிஸில் முக்கால்வாசி மதம் சார்ந்தான் வந்து இருக்குது. மதத்தையும் தாண்டி படங்களை வந்து நிறைய பேர் பார்த்து தான் ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கையில் அதில் மதத்தெல்லாம் திணிக்காமல் ப்ராப்பராக நிறைய கதையை வந்து சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்தியா சினிமாவில் நிறைய படங்கள் வரணும். மாதிரி மதம் இனம்னு வந்து சொல்லி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு பதிலாக இந்தியான்னு சொல்லி ஒரு பேட்ரியாட்டாக இருக்குது. ஃபேர் பெட்டர் அதுக்கான படங்கள் நிறையா வந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த படம்லாம் பார்த்துருந்தீங்களா? உங்களோட தட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.